பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களை வேத பாடத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் இந்த வேத பாடத்தை நாம் தொடர் பாடமாக நாம் கற்று வருகிறோம் ஆண்டோடைய கிருபையினால. இன்றைக்கும் கூட ஆமோஸின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் நாம் 9ஆம் வசனத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படி புறஜாதி பட்டணங்களை பார்த்து அவர்களை அழைத்து, குறிப்பாக அஸ்தோத்தின் அரண்மனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரண்மனைகள் மேலும் இந்த விஷயத்தை கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக ஒரு தேவ பிள்ளைகளுடைய வீழ்ச்சி, ஒரு தேவ பிள்ளைகளுடைய ரகசியமான காரியங்களை பொதுவாக தேவன் அவைகளை வெளிப்படுத்த விரும்ப மாட்டார். ஆனால் இங்கே அந்த மக்கள் ஏற்கனவே பல தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட பிறகும் கூட அவர்கள் அதற்கு செவிகொடாமல் தங்கள் இருதயங்களை ஒரு கடினப்படுத்தின ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளினதினாலே ஆண்டவர் மற்ற ஜனங்களை அழைத்து, பாருங்கள், இங்கே பண்ணுற அநியாயத்தை பாருங்கள், நான் இவ்வளோ நல்லவராக இருக்கிறேன், இவ்வளோ தூரத்துக்கு இந்த மக்களை நான் பராமரிக்கிறேன், வழி நடத்துகிறேன், ஆனால் இவர்கள் எனக்கு இப்படி அந்நியராக இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இது அந்த நாட்களில் மட்டுமல்ல, எளிமைய தீர்க்கதரிசனத்தில் கூட நாம் வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜனங்களை வழி நடத்தினார், அவர்கள் எப்படி திரும்பவுமாக தேவனை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை ஆண்டவர் மிகுந்த வேதனையோடு நான் சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கேயும் ஆண்டவர் குற்றப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். என்ன குற்றப்படுத்துகிறார் பாருங்கள். பாருங்களே, கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். சில நேரங்களில் ஆண்டவருடைய அந்த இருதயம் கூட பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இருதயமா இருக்குது பார்த்தீங்களா. அவர் உண்டு பண்ணின தெய்வம், உண்டு பண்ணினவர், தன்னை உண்டு பண்ணின மக்களுக்கு அவர் எவ்வளவோ அனுகூலமாக, ஆதரவாக, ஆசீர்வாதமாக அவர் இருந்த பிறகு கூட எல்லா நன்மையையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு துரோகம் பண்ணும் பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உண்மையாகவே அவரால் இன்னொரு மனுக்குலத்தை கூட அவர் உருவாக்க முடியும். ஆனால் தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த மனுக்குலத்தை எப்படியாயிலும் தன்னை நேசிப்பதற்கு என்னெல்லாம் அவரால் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாம் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்கிறாரு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள், என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஒரு தகப்பனை புரிந்து கொள்ளாத பிள்ளைகளை போல அவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் ஆதங்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அதுபோலத்தான் ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் ஆண்டவர் அஸ்தோத்தின் அரண்மனைகள், அதாவது பெலிஸ்தியர்களுடைய அந்த பெரிய தலைவர்களாக இருக்கிறவர்களையும் பெலிஸ்திய மக்களையும் மட்டுமல்ல எகிப்திய மக்களிடத்திலும் ஆண்டவர் அந்த வழக்கை கொண்டு போகிறார். நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார். இதற்கு போதுமான விளக்கத்தை நாம் கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். எப்படி ஒரு தேவ பிள்ளைகள் பல இடங்களில் நாம் வெட்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் எவ்வளவோ பரிசுத்தத்தை பற்றி பேசினோம், எவ்வளவோ வரக்கூடிய நியாயத்திற்கு உள்ளாதது என்றெல்லாம் பேசினோம். ஆண்டவர் தீமையை சகிக்க மாட்டார், தேவனுக்கு முன்பாக நாம் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசினோம். ஆனால் அந்த பேசின வாழ்க்கையினுடைய நடைமுறையை நாம் மற்றவர்களிடத்திலே அவர்கள் காண முடியாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுகிறது. இதுதான் நாம் அந்த ஆமோஸ்ல நாம் பார்த்தோம். இவர்கள் அப்படி என்ன தவறு செய்தார்கள் என்று நம்ம கேட்கலாம் இல்லையா? அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி என்ன ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்தால்தான் அது எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தர் எல்லா மக்களையும் சரிசமமாக பாவிக்கிறார். அவங்க யாராக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஏழையாக இருந்தாலும் சரிதான், இருக்கிறவனாக இருந்தாலும் சரிதான், இல்லாதவனாக இருந்தாலும் சரிதான். ஸோ சொசைட்டியில் ஒரு ஸ்தானத்துக்கு மேலே உயர்ந்தவனாக இருக்கட்டும், அல்லது ஒரு பணிவிடையை போல ஒரு நாம் அற்புதமாய் நினைக்கிற ஒரு மனிதனை போல இருந்தாலும் சரிதான். ஆனால் ஆண்டோடைய பார்வையில் எல்லா சிருஷ்டிகளும் இருக்கு. அவர் எல்லாரையும் எவ்வளவு, அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கணும், எப்படி அவர்களை பராமரிக்கணும், இதெல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இங்கே
என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, என்ன அக்கிரமம் பண்ணாங்கன்னா, ஆண்டோடைய அந்த பிரமாணங்கள், அதுதான். ஏன்னா அந்த காலங்களில் பிரமாணங்கள் தானே இருந்தது. நமக்கு தானே இன்னைக்கு கிருபையின் காலங்கள். பிரமாணங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. அன்னைக்கு கற்பலகையின் மூலமாய் கொடுக்கப்பட்டு மோசையின் சட்டத்திட்டங்கள், ஏராளமான சட்டத்திட்டங்கள் நாம் அதை படிக்க முடியும். லேவியராகமத்தின் புஸ்தகத்துல, யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல, சில பகுதிகளில் இங்கெல்லாம் நிறைய சட்டத்திட்டங்கள், ஒவ்வொன்றை குறித்தும் அந்த லாஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன லாஸ் கொடுக்கப்படணும் எல்லாமே அங்கே இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை மீறும் பொழுது அந்த ஆண்டவர் சட்டத்தின்படி அவர்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா, நியாயத்தில் கொண்டு வருகிறார். சட்ட பிரமாணம் இருக்குது. ஒரு காலத்துல மக்கள் இதுக்கு பயந்து வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கற்பனையை, அந்த பிரமாணத்தை மீறி, அந்த பிரமாணத்தை தூக்கி முதுகுக்கு பின்னால போட்டுட்டு நீங்க உங்க வழியில நீங்க நடக்கிறீர்களே, இது நியாயமா என்று ஆண்டவர் கேட்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப அன்றைக்கு இந்த சட்டத்திட்டங்களை இவர்கள் மீறுகிறாங்க. அது மீறும் பொழுது அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியது, சட்டத்தின்படி உட்படுத்தப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் பின்ன காலங்களில் இயேசு சொல்லும் பொழுது, நான் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கும்படி நான் வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவைகளை அழிப்பதற்காக அல்ல, அவைகளை நிறைவேற்றுவதற்கு வந்தேன். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கம்ப்ளீட் பண்ணக்கூடியவராய் வந்தேன். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசுடைய காலம் வரைக்கும் ஒருவராகிலும் அந்த பிரமாணத்தின்படி 100% பெர்ஃபெக்டா வாழ்ந்தவர்கள் கிடையாது. அவர்களுக்கு ஏகப்பட்ட தண்டனைகள் இருந்தது, அவர்களுக்கு பிரமாணங்கள் இருந்தது. அதெல்லாம் அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை பாதை தான் அவர்களுக்கு இருந்தது. உண்மையிலே இயேசு நம்மை விடுதலையாக்கினதில் ஒன்று, ரோமர்கள் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவை பற்றிய பிரமாணம் நம்மை பாவம், மரணம் என்பவைகளை பற்றிய பிரமாணத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கிட்டே அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் வேதத்திலே ரோமர்கள் நிருபம் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால், ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிட்டேன். 3ஆம் வசனத்தில் பாருங்கள், அது எப்படி மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, புரியுதா? மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அது வரைக்கும் செய்ய முடியாத அந்த பாவத்தை அவர்களால் என்ன விடுவிக்கப்படாத நிலையிலே இருந்த மக்கள், அந்த பிரமாணத்தின்படி அவர்களால் வாழ முடியாது. தவறு வரும், தவறுக்கு அவர்களுடைய பலிகளை பிராயச்சித்தத்தை செலுத்த வேண்டி இருந்தது. எல்லாம் செய்துதான் வாழ்ந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்படின்னா இப்போ இது நம்ம காலம். ஆனா அந்த நாட்களில் அது இல்லை. அதனால என்ன செய்ய வேண்டியிருந்தது, அவர்கள் அந்த மீறலுக்கு வந்தாச்சுன்னா அவங்க தண்டிக்கப்படும். இப்ப கவனிச்சுக்கணும், நம்ம இப்ப அந்த ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அன்றைக்கு உள்ள அந்த காலங்களை அப்படி இருந்தது, அவ்வளவுதான் நம்ம படிக்க முடியும். அதனால இன்றைக்கு கர்த்தர் கிருபையினால நமக்கு வேறொரு வழியை கொடுத்திருக்கிறார். தவறுகள் வருகிறது, பலவீனங்கள் வருகிறது, குறைகள் இருக்கிறது. ஆயினும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் மன்னித்து மறுபடியும் தன் வழியை நம்ம ஸ்திரப்படுத்தி நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. அன்றைக்கு அந்த அனுபவங்கள் கிடையாது மக்களுக்கு. அவர்களாகத்தான் தங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை போதிக்கிறார். சொல்லுங்க, அந்த அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் அவருடைய அபிஷேகமே உங்களை போதிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று சொல்லுது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து நம்மை பராமரிப்பதற்கு நமக்கு அருமையான ஒரு சபையையும் தேவன் நமக்கு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மக்களுடைய அந்த தவறுகள் என்ன அப்படி பிரமாணத்தை மீறினாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப இதுக்கெல்லாம் நம்ம நிறைய வசனங்கள் இருக்கிறது. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வசனங்கள், 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வசனங்கள், 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29 ஆகிய வசனங்கள், 15ஆம் அதிகாரம்
12 முதல் 16 வசனங்கள், 16ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்கள், இப்படி ஒவ்வொரு வசனங்களிலும் குறிப்பாக புவர், ஏழைகள் என்று சொல்லக்கூடிய மக்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், ஏழைகள், இவர்களிடத்திலே நீங்க எப்படி நடந்து கொள்ளணும்னு ஒரு பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு ஏழை ஒரு நியாயத்துக்காக வருகிறான், ஒரு ஏழை ஒடுக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர்களை நாம் எந்த நிலையில் வைக்கிறோம் என்பதை கர்த்தர் இங்கே பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களை பாருங்க, பாவியுடைய வீட்டில் போய் சாப்பிட போனாரு, சகையோ அவனுடைய வீட்டில் போனாரு. அதுபோல குஷ்டரோகியா இருந்த சீமோன் விருது கிடைச்சான், உடனே போனாரு. எந்த ஒரு எளிய மனிதனும் நடு வீதியிலே எரியோவின் வயதியிலிருந்து தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று ஒரு பிச்சைக்காரர் கருதும்போது உடனே இயேசு நிற்கிறார். அதுல சீஷர்கள் அவன் அதட்டுறாங்க. அப்போ ஒரு ஏழைவன், அந்த ஏழையினுடைய கூக்குரலுக்கு சீஷர்கள் செவி கொடுக்கலாம், இயேசு செவி கொடுத்து வாழ்ந்து காட்டினார். இப்ப இயேசுடைய வார்த்தைகள் என்பது வெறும் போதனை இல்லை. நீங்க ஏழைகளுக்கு இறங்கணும், தரித்திரருக்கு நீங்க இறங்கணும், திக்கற்றவர்கள், அனாதைகள் இவர்களுக்கு நீங்க இறங்கணும் என்று அவர் வெறுமனே சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் மட்டும் இருக்கல, அவர் அதை செயல்படுத்தி வாழ்ந்து காட்டினார். ஒரு அந்த மனிதனை வந்து இயேசுவை ஒரு பெரிய தலைவர் என்றும் இவனை ஒரு அற்பமானவர் என்றும் அவரை பேசக்கூடாமல் அலட்டினாங்க. ஆனால் அந்த இடத்துல இயேசு தான் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஒரு ஏழையுடைய சத்தத்துக்கு நின்று செவி கொடுத்து அவனுடைய தேவை என்ன, அவனுடைய பிரச்சனை என்ன, அவனை வர அழைத்து நாம் உனக்கு என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிறப்பா என்று கேட்டு அவனுக்கு அதுக்கான ஒரு அழகான ஒரு காரியத்தை செய்தவருடைய கண்களை திறந்தார் என்று நாம் வந்து பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு மனிதனுடைய அந்த நியாயம், அவனுடைய தேவைகள் என்று வரும் பொழுது கர்த்தருக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இப்படி பல வசனங்கள் பிரமாணங்கள் இருக்கும் பொழுது இந்த மக்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்கள் தரித்திரரை மிக அற்பமாக ஒரு மனிதன் என்றே மதியாமல் அவனை நடத்தினார்கள். அங்கேதான் நாம இதை பார்க்கணும். இப்போ வாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க. 15ஆம் வசனத்துல மாரிக்காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன், அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் சொல்கிறார்னா, அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா மிக ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்ந்தாங்க. வந்து வசதியாய் வாழ்வதில் தவறு கிடையாது. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் வசதியாக நல் வீடுகளிலே, சுகாதாரமான வீடுகளிலே, நல்ல ஒரு எல்லா விதமான நிலையும் இருக்கிற ஒரு வீடுகளிலே வாசம் பண்ணதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த வீடுகளிலே அவர்கள் வாசம் பண்ணினாலும் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க அதற்கு கர்த்தர் வீட்டை தான் குறி வைக்கிறார். நீ இப்படி வாழ்ந்தானா நான் உன் வீட்டுல நான் நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்றேன். எப்படி வாழ்ந்தாங்க? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசானின் மாடுகளை கூப்பிடுறார். இதை நான் உங்களுக்கு 4ஆம் அதிகாரம் வரும்போது சொல்லுவார். எதை ஆண்டவர் மென்ஷன் பண்ணுகிறார், எதை வந்து மீனிங் பண்ணுகிறார் சொல்லலாம். பாசானின் மாடுகளே யாரை பார்த்து சொல்றாங்க? நல்ல கொழுத்து இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. மாடு மாதிரி கொழுத்துருக்கிறான், அறிவு வேண்டாமா, புத்தி வேண்டாமா, மாடு மாதிரி இருந்திருக்கிறான், வெறும் சாப்பிடணும் தூங்கணும் இப்படியே வாழ்ந்து நடந்திருக்கிறான், திரிகிறான், பொறுப்பற்றவராக இருந்திருக்கிறான்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி தான் மாடு மாதிரி. அதைத்தான் கத்தரின்னு சொல்ல பாசான் மாடுகளேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். தரித்திரரை ஒடுக்கி, பார்த்துட்டீங்களா? தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படிக்கு கொண்டு வாருங்கள். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? குடித்து வெறித்து கிடக்கணும்ங்கிறது அவங்களுக்கு ஆசை. அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளும்படி தவறான வழியை அவர்கள் நாடினார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தரித்திரரை என்ன செய்வீர்களா? ஒடுக்குவீர்களா, எளியவர்களை நொறுக்குவீர்கள் என்று சொல்லுங்கள். நியாயமற்ற ஒரு முறையிலே அவர்களோடு நடந்து கொள்கிறார்கள். அவர்களை கஞ்சாடையாய் விட்டு விடுகிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஏழைகளுடைய ஒரு நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு அப்படின்னு நினைக்காம அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவர்கள் பெரியவர்களை மட்டும்
பார்த்து கொண்டு மற்றவர்களை கஞ்சாடையாய் விட்டு விடுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, தாவீது ராஜாவாகி நல்ல ஸ்தானத்துல வந்த பிறகு அவனுக்கு எவ்வளோ வெளியே பல நாடுகள்ல இருக்கிற பல ராஜாக்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் ஈராம் எல்லாம் நம்ம நல்ல பழக்கம் பார்த்துக்கிறோம். ஈராவுக்கு தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு வியாபார ஒப்பந்தம் இருந்தது, நல்ல ஒரு வந்து போகிற விஷயங்கள் இருந்தது, இப்படிலாம் நல்ல ஒரு பழக்கங்கள் இருந்தது. ஆனா அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு, ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதனை தேடக்கூடிய ஒரு மனமும் இருந்தது. அங்க ஒரு முறை அவன் கேட்கிறான், சவுலின் வீட்டாரில் யாராவது இருக்கிறார்களா என்று அவன் கேட்கிறான். அவனுடைய மனசை பார்த்தீங்களா, எளியவன் யாராவது இருக்கிறாங்களப்பா, அவர்களுக்கு நான் ஏதாயிலும் நான் செய்ய வேண்டுமே என்கிற ஒரு உணர்வு அவனுக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் மன்னித்துக் கொள்ளுங்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 2 சாமுவேல் 9:1 பாருங்க. சொல்றான், அவன் எப்போ அவன் சொல்லுகிறான் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவன் சொல்ல, அவனுடைய அரண்மனை எல்லாம் நல்லா செட்டப் ஆயிட்டு கிளியரா அவன் வாழ்ந்துட்டான். அப்போ அவன் சொல்றான் பாருங்க, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். பாருங்க, யாராவது தேவையுள்ளவங்க இருக்கிறாங்களாப்பா, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், நல்லா எனக்கு துணிகள் இருக்குது, எல்லா வஸ்திரத்தோடு இருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றேன், ஆனா தேவையுள்ளவன் யாராவது இருக்கிறாங்களா என்று கேட்கிறான். யாருக்காவது குறைவுபட்டவன் இருக்கிறான், அதை விசாரிக்கிற மனம் இருக்கு பாருங்க, நல்ல மனம். நான் உண்மையில சொல்ல போறேன், தாவீதின் குமாரனாகிய சாலமோனை கர்த்தர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக ஆக்குவதற்கு காரணமே இந்த தாவீதுக்கு இருந்த அந்த ஈகை மனம் தான். இவனுக்கு ஒரு ஈகை மனம் இருக்குமானால் இவன் கொடுத்தவர்கள் எல்லாவற்றையும் தேவன் திரும்ப அவனுடைய குமாரனுக்கு கொடுக்கிறார். தேவன் ஒருபோதும் ஒருவருக்கும் கடன்காரன் அல்ல, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுது. அது வீணா போகாது. நீங்க கொடுத்தோம்னா அது நிச்சயமாக அதனுடைய பலனை நமக்கு கண்டிப்பா கொண்டு வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்ப அவன் என்ன சொல்றான், எவனும் மீதியா இருக்கு. இன்னைக்கு என்ன செய்வாங்க, யாரை தேடுவாங்க, நம்ம ஒருத்தர் கடன் கொடுக்கணும், அவங்க வீட்டுல அவங்க கடன் நம்ம வாங்கினவரு ஒரு வேளை செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அல்லது வாங்கினவர் இப்ப இல்ல இந்த இடத்துல இல்லைன்னா நம்ம சந்தோஷப்படுவோம், பரவாயில்ல கிடைச்ச வரைக்கும் லாபம் 10,000 ரூபாய் மிச்சம் அப்படின்னு. ஆனா சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல வேற யாராவது இருக்கிறாங்களா, பிள்ளைங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க இருக்கிற பணத்தை, ஐயோ அவங்க கஷ்டப்படுவாங்க, வாங்கிட்டு அவங்க அப்பாட்ட வாங்கிட்டேன், ஆனா அவங்க குடும்பத்துக்கு செலுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இது மாதிரிதான் எளிமை உள்ளவர்களை தேடுகிற ஒரு கண்கள் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். இதனால ஒருத்தர் குறைவுபட்டுக்குதுன்னா அந்த இடத்த நான் கிளியர் பண்ணிடணும். அப்போதான் சொல்லுறாங்க, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாக சீபா என்னும் பெயர் உள்ளவனை தாவீதுக்கு அழைச்சு சொன்னாங்க. தாவீது கேட்கிறான், நீதான சீபா அப்படின்னு கேட்டான். அடியேன் தான். அப்போ அழகான ஒரு வார்த்தை, ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாரும் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதுக்கு சீபா சொல்கிறான், ராஜாவை பார்த்து, ஆமா ராஜாவே, இன்னும் யோனத்தாருக்கு 2 கால்கள் முடமாய் போல ஒரு குமாரன் இருக்கிறான், அவன் எங்க இருக்கிறான்பான்னு கேட்டான். உடனே லோதேரில் இருக்கிற அம்மியலுடைய குமாரனாகிய மாகீருடைய வீட்டில் இருக்கிறான், அவன் உடனே அழைச்சுவான்னு சொன்னான். வந்தான். அந்த உடனே தாவீது கேட்கிறான், அந்த உடனே தாவீது வணங்குறான். அப்போ சொல்றான், மேய்போசத்தே என்று சொன்னோடனே அவன் அடியான் என்று அடியேன் என்று சொல்றான். கீழே வசனங்கள் தொடர்ந்து நீங்க படிச்சுக்கல. அப்போ நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் நீ உனக்கு திரும்ப கொடுப்பா. நீ இன்னொருடைய வீட்டுல இரவலா வாழ்ந்துட்டு இருக்கிற, இப்போ உனக்கு வேற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க. என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, உங்க அப்பாவுடைய சொத்து பத்திரமா இருக்குது, அந்த நிலைகள் எல்லாம் நம்ம விடுவோம். ஐயோ, எப்படி ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் பாருங்க. அது மட்டுமல்ல, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசுப்ப. உடனே அவன் கீழே தலை கொடுத்து வணங்கி, ஐயா, ஒரு செத்த நாய் போல இருக்கிற எனக்கு இங்க போய் நீ என்னை நோக்கி பார்ப்பதற்கு நான் ஏமாத்திரம் அப்படின்னு சொன்னான். அப்போ சொன்னா, எல்லாருக்கும் இருந்த சீபாவை வரவழைச்சு சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருக்கிற யாவையும் ஒரு எஜமானுடைய குமாரனுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லி அவனை ஒரு ஸ்டேட்டஸ் உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தான் என்று கீழே சொல்லி. அப்போ விசாரிக்கிற ஒரு தன்மை இந்த தாவீதுக்கு இருந்தது. ஆனால் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்துல அந்த மக்களுக்கு கம்ப்ளீட். நம்ம நினைப்போம் பொய் சொல்றது பாவம், இன்னொரு
பாவம், இதுவும் தப்பு. நீங்க யாரிடத்திலேயாயும் ஒருவேளை நீங்கள் ஒரு அந்நியரிடத்தில் எதையாயும் நீங்கள் பெற்றிருந்தால் அதற்கு ஈடானதை நீங்கள் தயவு செய்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒரு பொருளை நீங்கள் பெற்றிருக்கலாம், அதை ஏதோ ஒன்று பெற்றிருக்கலாம், அவர்களிடத்தில் நிச்சயமாக நீங்கள் அதை கொடுத்து அவர்கள் வசம் சேர வேண்டியவைகளை சேர்க்க வேண்டும். காரணம் கர்த்தரை பார்க்கிறேன். கஷ்டப்படும் போது இந்த பொருள் இருந்தால் விற்று நான் இந்த அவசரத்துக்கு நான் எனக்கு உதவியா இருக்குமே என்று ஒருவன் நினைக்கக்கூடாது. அதற்கு முன்பாக அதை கொடுத்து விட வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. இதுல மட்டுமில்லை, இவருடைய இன்னும் பிரச்சனை என்னன்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் தரித்திரனை விதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாக வாங்குகிறபடி, அவன் ஆகாரத்தில் வச்சிருக்கிறத மொத்தமா இவங்க வாங்கிக்கிறது. நீங்கள் பொழித்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. கடந்த நாளிலே ஒருவர் இந்த பேங்க்ல இருக்கிற ஒரு மேனேஜரோடு ஒரு 7 நிமிடம் பேசின ஒரு தொலைபேசி உரையாடலை நான் கேட்க நேர்ந்தது. அப்போ அவர் சொல்றாரு, ஐயா, நான் உங்கள்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருந்தேன், அப்போ 54,000 ரூபாய் 54 லட்சங்கள் எனக்கு நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னு பேங்க்ல சொன்னேன். சரி, 54 லட்சத்துக்கு நான் மாதம் எவ்வளவு ரூபாய் உங்களுக்கு நான் இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருந்தேன்? இஎம்ஐ ஒரு மாதத்துக்கு 57,000 ரூபாய் கட்டியிருந்திருக்கிறேன். 2006 இருந்து கட்ட தொடர்ந்தது. 2014 இப்போ வரைக்கும் நினைக்கிறேன் சார், சரியா கிட்டத்தட்ட 57,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு கட்டியிருக்கிறார். அவர் வாங்கினது 54 லட்சம். மாதம் கட்டின அவனுடைய இஎம்ஐ எவ்வளவுன்னா 57,000. இப்போ கடைசியில கேட்கிறாரு, ஏன்னா பேங்க்ல திடீர்னு சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க, அறிவிச்சிருந்தாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை இப்போ உள்ள நாட்கள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு 14% யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தோ அவங்களுக்கு குறைத்து 6 அந்த நாட்கள் அவர் சொல்லும்போது 9%, இப்போ 6 பிறகு 9% வரைக்கும் அதை குறைச்சிடணும். அவ்வளவுதான் நீங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கணும். வாங்கி அவங்க கொடுத்துருக்கிற அந்த முதல் எவ்வளவு பணம் வாங்குறீங்களோ அதையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, நீங்க ஏன் இதை சொல்லலை? என்ன நடந்தது அப்படின்னா, இவர் கட்டி 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 இப்ப கேட்கிறாரு, இத்தனை வருஷம் நான் உங்களுக்கு பணம் கட்டியிருக்கிறேன், நான் ஏன் உங்களுக்கு எவ்வளவு கட்டியிருக்கிறேன்னு சொல்றேன், எவ்வளவு கட்டியிருக்கிறேன்னு கேட்கிறாரு. கிட்டத்தட்ட 94 லட்சம் ரூபாய் அவர் கட்டியிருக்கிறார். 94 லட்சம் ரூபாய் வாங்குறது எவ்வளவு? 54. கட்டுறது இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்ந்து கட்டுறது 94 லட்சம் ரூபாய். அப்ப இவர் கேட்கிறாரு, ஐயா, நான் உங்களுக்கு 94 lakhs நான் கட்டிட்டேன், 54 வாங்கியிருக்கிறேன், ஆனா அதிகமான இன்ட்ரெஸ்ட் போட்டு நீங்க என்கிட்ட கேட்டனால நான் பேங்க் மூலமா அவங்க பல விஷயங்கள் நீங்க முதல்ல அந்த ஃபார்ம்ல எல்லாம் நீங்க சைன் பண்ணிருப்பீங்க. ஐயா, அதெல்லாம் யார் படிக்கிற 10-15 பேஜ் இங்கிலீஷ்ல யார் வாசிச்சுட்டு இருக்க முடியும்? நீங்க சொல்ற ப்ரொசீஜர் கரெக்டா அப்படின்னு சொல்லி பண்ணிடுவோம். ஆனா அரசாங்கம் மாற்றும் போது நீங்க என்கிட்ட சொல்லல. அப்ப பாருங்க, 94 லட்சம் ரூபாய் நீங்க கட்டியிருக்கீங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, அப்படின்னா என்னுடைய இன்ட்ரெஸ்ட் விட்டு நான் வாங்கின பணம் எனக்கு எவ்வளவு அடைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். 54 லட்சத்துல 16 லட்சம் ரூபாய் தான் அடைஞ்சிருக்கணும். அப்ப மிச்ச காசு எப்படி இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் அவ்வளவு வேதனைப்படுறாரு. அவர் சொல்றாரு, நீங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் குறைச்சது நீங்க எங்களை சொல்லவே இல்லை, நீங்க வந்து கேட்கலையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன மாதிரி ஒரு பாமர மக்கள் வந்து இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னா இப்படிதான் நீங்க வஞ்சகம் பண்ணுவீங்களா? இப்படிதான் ஏமாற்றுவீங்களா? ஏன் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ண முடியாது? லோன் வேணுமான்னு கேட்குறீங்க. ஆனா லோன் வாங்கியாச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்கு, நீங்க வந்து ஒரு சைன் பண்ணிருங்க, நாங்க இந்த ஸ்லாட்ல நாங்க போட்டு கொடுத்துறோம், ஏன் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு மேனேஜர்கிட்ட தன்னுடைய வேதனை வெளிப்படுத்தி சொல்றாரு, எக்கேடு நெட்டு போட்டுருங்க, என்னுடைய மனைவியுடைய நகையோ எனக்கு என்ன இருக்குதோ அத்தனை வித்தாயிரும் கடன் அடைச்சிட, தயவு செய்து ஜெபத்திலையும் இப்படி ஒரு கடன் நீங்க வாங்கவே மாட்டேன்னு சொல்லி அந்த மனுஷன் கதற. பிரியமான தேவ பிள்ளைங்க, அந்த இடத்துல ஒரு விசுவாசியா இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை நீங்க பேங்க்ல வேலை செய்யறவங்களா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்று நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தா, இந்த மாதிரி இருந்தா உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்க அதை தெரியப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா வேதத்தின்படி நீங்கள் தரித்திரரை மிதிக்கிறீங்க, தரித்திரரை ஒடுக்குறீங்க, அவர்களை எவ்வளவு அவர்களை வந்து நாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு செய்கிறீங்க என்பதை தேவன் ஒரு குறையாக நம்ம மேல தேவன் குற்றச்சாட்டை வைக்கிறார்.
நாம நினைப்போம் இவங்க என்னமோ போய் இருக்கிறவங்க வணங்கி அல்லது ரத்தத்தோட புசித்து அல்லது கைகளுக்கு வலிந்து செஞ்சுட்டாங்களோ, இப்படி ஒரு பாதகமோ அப்படின்னு நினைக்கிறது. ஒரு பரிசுத்தவானா இருக்கிற ஒருத்தன் ஒரு ஏழை மிதிக்கிறான், ஒடுக்குறான், அவங்களுடைய வேதனையை சந்தோஷமா ரசிக்கிறான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தாலே தேவன் அதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்வதில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரனை மிதித்து அவன் கையில தானியத்தை சுமையா எப்படி இருக்கும்? அவன் சாப்பிடுறத பட்சத்துக்கு கொஞ்சத்தை கொண்டு இன்ட்ரெஸ்ட் அடைச்சிட்டானா அவன் எப்படி சாப்பிடுவான் பாருங்க. 54 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினவருக்கு 94 லட்சம் ரூபாய் கொடுத்த பிறகும் இந்த கடன்ல இன்னும் 14 லட்சம் தான் இருக்குது ஐயா, இன்னும் 40 லட்சம் ரூபாய் அவனுக்கு பெண்டிங் இருக்குன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 14 லட்சம் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 87 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா அவர் அடைச்சுக்கிறாருன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு மேல அவர் அடைச்சுக்கிறாருன்னா இன்னும் 40 லட்சத்துக்கு அவர் எத்தனை லட்சங்களை அடைக்கணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம யாரும் வேதனைப்படக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு தேவ பிள்ளையோ வரக்கூடாது. காரணம் ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகத்தின் மூலமாக கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை மிக அதிகமாக வன்மையாக ஆண்டவர் கண்டிக்கிறதை நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர்கள் இது மட்டுமா அவர்கள் செய்தார்கள்? தொடர்ந்து இவர்களை குறித்து ஒன்றரை விஷயம் நான் சொல்லிட்டு இன்றைக்கு இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். 5:11 நம்ம படிச்சோம். அடுத்ததாக 6ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவே. 6ஆம் அதிகாரத்துல 4 முதல் 6 வசனங்களை பாருங்க. தந்த கட்டில்கள் மேல் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று தம்புரு வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமளத்தை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், யாக்கோபுடைய மேன்மையை வெறுத்து அவனுடைய அரமனைகளை பகைக்கிறேன், நான் நகரத்தையும் அதன் நிறைவையும் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இதுல என்னெல்லாமும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இதுதான் ஆண்டவருடைய குற்றச்சாட்டு. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறோமா? இன்னைக்கு என்ன பிரச்சனை செய்யல நம்ம கர்த்தர் நமக்கு திராணியை கொடுப்பார்கள். அந்த திராணிக்கு நாம் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து அவைகளை செய்யக்கூடிய ஒரு உற்சாகத்தையும் விடுதலையையும் தேவ பிள்ளைகள் என்ன கேட்கிற பிரியமானவர்களே, இந்த காரியம் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய உள்ளாததாக. பிந்தின காலங்களில் சபைகளில் கூட அப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்ததை யாக்கோபு எழுதுகிறார். உங்களோட ஆலயத்துல மினுக்கு வஸ்திரமும் போதுரமும் தரித்திருக்கிற ஒருத்தன் உங்க ஆலயத்துல வரும் பொழுது அவன் ஒருத்தன் வருகிறான், தரித்திரம் ஒருத்தன் வருகிறான். 2 பேரும் ஆலயத்துல வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளுவீங்க? மினுக்குள்ள வஸ்திரத்தை பார்த்து தரித்திருக்கிறவனை பார்த்து வாங்க இந்த சிம்மாசனத்துல உட்காருங்க என்று சொல்லி அவனுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை போட்டு கொடுக்குறீங்க. ஆனால் தரித்திரம் வரும் பொழுது நீ அங்கே இல்லைன்னா வா கீழே உட்காருன்னு சொல்றீங்க, பாகுபாடு பார்க்குறீங்க என்று இந்த காலங்களிலேயும் அது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறதை நான் பார்க்கிறோம். என்று கேட்கிறவர்களே, அவரோடும் ஒன்றாய் சமமாய் பழகிற ஒரு இருதயத்தை தான் தேவன் நமக்கு கற்றுக் ஒருவருடைய பணத்தை வைத்து அவருடைய அந்தஸ்தை மதிப்பிடக்கூடாது. ஒருவருடைய வஸ்திரத்தை வைத்து அவருடைய அந்தஸ்தை மதிப்பிடக்கூடாது. ஒருவருடைய கல்வியை வைத்து அவருடைய அந்தஸ்தை நம்ம மதிப்பிடக்கூடாது. யாரா இருந்தாலும் எனக்கு நிகரான என்னை போன்ற ஒரு மனிதன், எனக்கு ஒரு காலம் இன்றைக்கு வந்திருக்கிறதால ஒரு காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்திருப்போம், அது நம்முடைய தகப்பன் தான் இப்படி வாழ்ந்திருப்பாரு யோசிப்பாங்க. அந்த கஷ்டத்தில் இருந்தாலும் தேவன் நம்ம உயர்த்திருக்கிறார். அப்படின்னா அவர்களுக்கு ஒரு காலம் வரும். ஆகவே அப்படித்தான் நினைத்து நம்ம வாழ வேண்டும் தவிர அவர்களுடைய இறக்கம் உள்ளவர்கள். ஆண்டவர் சொல்ல ஆவியில் எளிமை உள்ளவர்களே பாக்கியவான்கள். அவர்கள் சமாதானம் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருந்தால் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் எளிமை உள்ளவர்களாய் சிம்பிளா மற்றவரோடு பழகக்கூடிய அந்த அனுபவத்தோடு நாம் வாழ்வோம். தேவன் நமக்கு ஒரு விஷயம் செபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே துதிக்கிறோம். நாளிலும் நாங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசனத்துல அன்றைக்கு வாழ்ந்த இஸ்ரவேலருடைய அந்த நிலையை குறித்து நாங்கள் தியானித்தோம். அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் அஸ்தோத்தை கூப்பிடுகிறீர், எகிப்தை கூப்பிடுகிறீர் என்று பார்க்கிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையும் இந்த நாட்கள்ல 4 பேர் எங்களை குறித்து ஒரு நற்சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கட்டும். ஆண்டவர், நாங்கள் ஒரு தயவுள்ளவர்களுக்கு ஆண்டவர் தயவுள்ளவராக இருக்கிறேன்.
நிச்சயமாய் கர்த்தர் எங்களுக்கு தயவு செய்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது சொல்லிடுறாங்க, நீர் எங்களுக்கு நாங்கள் இறங்குவது போல நீரும் எங்களுக்கு இறங்கும், நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களுக்கு மன்னியும். இதெல்லாம் நாங்கள் கேட்கிறோம்ப்பா. இது மாதிரி எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் உமக்கு பிரியமாய் நாங்கள் செயல்பட, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க தொடர்ந்து உதவி செய்யும். வார்த்தைகளை கேட்டவுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வார்த்தைகள் மூலமாய் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.